ஃப்ளைட்டில் ஏறி சீட்டில் உட்காந்தோன்னே ஃபஸ்ட்டு சீட் பெல்ட் போடணும். எதை எங்கத்து சொல்லணும்னு தெரியலையே. எங்கேயா இல்லையா? அவ்வளோதான். சீட் பெல்ட் போட்டாச்சுங்க. இதோ அவரும் சீட் பெல்ட்லாம் போட்டாங்க. பி சேஃப் அண்ட் ட்ராவல். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தெய்வமே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். வயிறு ஒரு மாதிரி ஆகுமா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் போகிறவங்களுக்கு? ஏறும்போது பேர் ஓகே. இறங்கும் போது நல்லா இருக்குமா? ஏறும் போது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஃப்ளைட்டு வந்து எதனா இன்சிடென்ட்ஸு அஃபெக்ட் ஆகும்போது எப்படி நம்ம டேக்கர் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது விளக்கெண்ணங்க பாராஷூட்டு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு கேப்டனு. ஏன் திமுங்களா எப்படி ஃப்ளைட்டு கிளம்பும் போது டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ வித்தின் 3 ஹவர்ஸில் இல்லை 4 ஹவர்ஸில் ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம். லைட்டாக மூவிங் ஆகுது. ஸோ லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. மேலே எல்லோரும் தூங்கிட்டாங்க. இன்ஜின் சுற்றுது. நீ ஏன் சுத்துற? ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. ஆயிடுச்சு. A few moments later. இப்போ நாங்கள் ஒரு 30,000 அடிக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. என்னது இது, பர்கரா? பர்கர் நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்கா? சூடாக இருக்கா? ஒரு மசாலா தோசை சொல்லுங்களேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். 2 hours later. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்னிங் ஒரு 7:30 ஆகுது. இந்த சன்லைட் வியூவில் மேகத்துக்கு மேலே நம்ம ஃப்ளைட் செம்மையாக இருக்குல்ல. மார்னிங்கில் ஒரு அவுட். எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இந்த வீரப்பன் ஓடுற ஃப்ளைட்டில் நின்று போஸ் கொடுக்குறாரு. சும்மா ப்ரோ சும்மா. மணி அங்கே இருக்காரு பாருங்க. மணி ப்ரோ, பின்னாடி ஸ்ரீதர் ப்ரோ. மேகத்துக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டை வளைக்கிறாங்க. பைலட் ஃப்ளைட்டை வளைச்சி ஓடுறாரு. நல்லா பெண்டு பண்ணுறாரு. ஏர் அரேபியா ஃப்ளைட்டை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ சொல்லணும்னா வெரி நீட் அண்ட் க்ளீனுங்க. ஸோ செம்ம ப்ரொஃபஷ்னலாக இருக்குது. கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்ருக்கேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. எல்லா இடமும் க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஒரு இடம் கூட அழுக்காகலை. டவுன் ஃப்ளோரிங் வேறு லெவலில் இருக்குங்க ஃப்ளைட்டு. இனிமேல் நீங்கள் எதனா ஃப்ளைட்டு போய் எதனா பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுனாக்கா ஏர் அரேபியா ஃப்ளைட்டு கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அது என்னென்னா நீங்களே பாருங்கள். எக்ஸிட். ஸோ எக்ஸிட் டோர் வழியாக தான் என்னுடைய சீட்டே வந்திருக்கு. தூங்கி ஏஞ்சாச்சு. ஆமாம், வேறு என்ன பண்ண போகிறோம்? காலை கடந்து செலுத்தணும். என்ன எழவி அது இரவோட வீட்டில் ஃப்ரெஷ் பண்ணிட்டு இவரோட வேலை என்னன்றதை பார்க்கணும். சரி, ஓகே. ரன்வே கிடச்ச உடனே இறங்கிடலாம். ஒரு வெங்கடேஷ். ஆமாங்க, அவர் ஏதோ பேர் சொன்னார், சத்தியமாக ஞாபகம் இல்லை. ஃபுல் ஃபாரினரு, நிறைய இடம் போயிருக்காரு பொருளுக்கு. நாங்கள் வந்து அவர் ஆயத்தந்தான் ஒரே இங்கிலீஷ் அப்படியே நுண்ணி நாக்கில் பேசிட்டு இருக்கிறாருங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. புரியலையே. நான் வந்து என்னன்னா பீட்டர்னு வச்சுருக்கேன். ஆமாம், அப்போ தான் கரெக்டாக பீட்டர். ஆமாம், பீட்ரு என்னப்பா உண்மைதான். ஆளை பார்த்தா கண்டிப்பாக ஒரு 10 வாட்டி 20 வாட்டியாச்சும் போயிருப்பார். இது இன்றைக்கி ஏதோ வெக்கேஷனுக்காக போகிறாராம். சரி, ஓகே, நம்ம ட்ரிப்புக்காக போகிறோம். அவர் ஏதோ
ஒர்க்கு விஷயமா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெக்கேஷன் போகிறாரு. ஒர்க்கு விஷயமா அடிக்கடிக்கு சுற்றுறதுக்கு போகிறாரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இப்போ நல்லா நிம்மதியாக போகிற ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணாரு. இறங்குற வரைக்கும் அந்த போர்வை எடுக்கல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்தோடனே நல்லா பேசுகிறாரு. கண்டிப்பாக கேப்டனுக்கு ரன்வேக்கு இன்னும் சிக்னல் கிடைக்கல போல இருக்குது. 5 மினிட்ஸில் இறங்கலான்னு சொன்னாங்க. ஒரு 10 மினிட்ஸாக சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ரன்வேக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு. ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் லேண்டிங் பண்ணிட்டு சொல்லிட்டாரு கேப்டனு. ஸோ லேண்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ஜாலேருந்து பஸ்ஸில் போய் துபாய் சுற்றி பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணணும், மூஞ்சி டல்லாக இருக்குது, பார்க்கலாம். அதெல்லாம் முடியலைங்க, தூங்க சொல்லிடலாமா இவரை? தூக்கம் இல்லைங்க. ஷார்ஜா ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. வாவ், வியூ செம்மையாக இருக்குங்க. வெரி நைஸ். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஒன்லி லேண்டிங் ஆக போகுது. ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து துபாய் போகிறதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. வெளியே பஸ்ஸும் ரெடியாக இருக்குது. நம்ம லேண்டிங் ஆகிறதுக்குள்ளே லக்கேஜெலாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலி ஷார்ஜா லேண்ட் ஆயாச்சு. உள்ளே போய்ட்டு விசிட் பண்ணலாம். வாங்க ப்ரோ, உங்களுக்கு இல்லாதது தான். வாங்க, லெட்ஸ் மூவ். ஃப்ளைட் லேண்டிங் டன் ஃபார் த ஷார்ஜா.